அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிருஷோபா அகாடமி. கிருஷோபா அகாடமியிலிருந்து உங்கள் கணேசன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைவ்ல பார்த்தீங்கன்னா நம்ம 7th and 8th தமிழுக்கு ஒரு ராக்கெட் ரிவிஷனா 3வது ரிவிஷன் என்னங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ரிவிஷன் லைவ்ல பார்த்தீங்கன்னா ஒரு 60 கேள்விகள், செகண்ட்ல ஒரு 65 கேள்விகள் பார்த்தோம். இந்த லைவ்ல பார்த்தீங்கன்னா ஒரு 80 கேள்விகளை கண்டிப்பா ரிவிஷனா பார்த்துடலாம். இது எப்பவுமே பார்த்தீங்கன்னா 7th and 8th உங்களுக்கு மறக்கக்கூடாத அளவுக்கு நம்ம ரிவிஷன் கொடுத்துட்டே வருவோம். இந்த வாரம் நம்ம 6th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6th 7th 8th கலந்து நம்ம பார்த்துட்டு வரலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக தான் பண்ணிட்டு இருக்கோம். அதனால வந்து நீங்க வந்து ஆன்சர் வந்து ஏபிசி அப்படிங்கிறத மட்டும் டி அப்படிங்கிறத மட்டும் ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த உங்க டைம் வந்து படிக்கிறதுக்காக யூஸ் பண்றப்ப இது வந்து ஒரு டெஸ்ட்டை போட்டு படிக்க ஆரம்பிப்பீங்க. அதனால இது ரொம்ப நேரம் 80 கேள்விகள்னா 40 நிமிஷம் 45 நிமிஷம் போகாம ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ள நம்ம கம்ப்ளீட் பண்ண பார்க்கலாம். வாங்க முதல் கேள்வி என்னங்கிறத பார்த்துடலாம். அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் என்று திருக்குறளின் பெருமையை போற்றியவர் யார்? அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் என்று திருக்குறளை போற்றியவர். ஆன்சர் கரெக்ட் தான், ஔவையாருங்கிறது சரியான விடையாகும். முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேல் பாரி என்னும் வரிகளுக்கு சொந்தக்காரர் யார்? முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேல் பாரி என்னும் வரிகளுக்கு சொந்தக்காரர் யார்? ஆன்சர் கரெக்ட் தான், முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேல் பாரி என்னும் வரிகளுக்கு சொந்தக்காரர் உடுமலை நாராயண கவி ஆவார். தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் யார்? ஆப்ஷன்ல பாருங்க, தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் யார்? ஆன்சர் கரெக்ட் தான், தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் வீரமாமுனிவர் ஆவார். ஒத்துழையாமை இயக்க காலகட்டத்தில் காயிதே மில்லத் எங்கு பயின்று கொண்டிருந்தார்? ஒத்துழையாமை இயக்க காலகட்டத்தில் காயிதே மில்லத் எங்கு பயின்று கொண்டிருந்தார்? இவர் வந்து முதல்ல ஒத்துழையாமை இயக்கத்துல தான் பங்கு கொண்டவர். அவர் பயின்று கொண்டு இருந்த இடம் ஆன்சர் கரெக்ட் தான், திருச்சி தூய வளனார் கல்லூரிங்கிறது சரியான விடை. கீழ்காணும் கூற்றுக்களில் தவறான கூற்றை தேர்வு செய்க. இது அம்பேத்கர் ரிலேட்டடா. முதுகலை பட்டம் அவர் என்ன வாங்கினாரு, எந்த தலைப்புல, ஆய்வு கட்டுரை, முனைவர் பட்டம், பாரிஸ்டர் பட்டம். கீழ்காணும் கூற்றுகளில் தவறான கூற்றை தேர்வு செய்க. ஆன்சர் கரெக்ட் தான், பாரிஸ்டர் பட்டம் பொருளாதாரம் அப்படிங்கிறது தவறான கூற்றாகும். கூடு கட்ட தெரியாத பறவை எது? கூடு கட்ட தெரியாத பறவை எது? ஆன்சர் கரெக்ட் தான், கூடு கட்ட தெரியாத பறவை குயில்ங்கிறது சரியான விடை. கோமகள் எழுதாத நூல் எந்த நூல்? இவங்களோட இயற்பெயர் ராஜலட்சுமின்னே பார்த்தோம். கோமகள் எழுதாத நூல் எது? ஆப்ஷன்ல பாருங்க. ஆன்சர் கரெக்ட் தான், கோமகள் எழுதாத நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா அறிவின் சிதறல்ங்கிறது சரியான விடை. கண்ணதாசன் எழுதிய நூலின் பெயர் என்ன? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பாருங்க, கண்ணதாசன் எழுதிய நூலின் பெயர் என்ன? ஆன்சர் கரெக்ட் தான், கண்ணதாசன் எழுதிய நூலின் பெயர் பாத்தீங்கன்னா இயேசு காவியம்ங்கிறது சரியான விடையாகும். கோமகளின் எந்த புதினம் தமிழ்நாடு அரசின் விருதினை பெற்றது? கோமகள் அவர்களின் எந்த புதினம் தமிழ்நாடு அரசின் விருதினை பெற்றது? அது எந்த புதினம்? ஆன்சர் கரெக்ட் தான், அன்னை பூமிங்கிற புதினம் தான் கோமகள் அவர்களுக்கு தமிழ்நாடின் அரசின் விருதினை பெற்று தந்தது. மழை சடசடவென பெய்தது இத்தொடரில் அமைந்துள்ளது என்ன? அடுக்கு தொடரா, இரட்டை கிளவியா, தொழிலாகு பெயர், பண்பாகு பெயர்? மழை சடசடவென பெய்தது. ஆன்சர் கரெக்ட் தான், மழை சடசடவென பெய்தது இரட்டை கிளவியாகும். சிவபெருமானை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் எந்த நூல்? ப்ரீவியஸ் லைவ்ல பாத்தீங்கன்னா பெருமாளை வழிபட செல்லும் அப்படிங்கிறது திருப்பாவை ஆண்டாள் இயற்றியதுன்னு பார்த்தோம். சிவபெருமானை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் ஆன்சர் கரெக்ட் தான், திருவெம்பாவை. திருவெம்பாவையை இயற்றியவர் யாருங்கிறத கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கங்க. பாய்மர கப்பல் எனும் நூலை எழுதியவர் யார்? பாய்மர கப்பல் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் கரெக்ட் தான், பாய்மர கப்பல் என்ற நூலை எழுதியவர் பாவண்ணன் ஆவார். ஒரு சொல் அல்லது தொடர் இருபொருள் தருமாறு அமைவது என்னவென அழைக்கப்படுகிறது? ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் அப்படிங்கிறப்பவே ஆன்சர் கரெக்ட் தான், சிலேடை என்று அழைக்கப்படுகிறது.
ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாக அமைவதின் பெயர் என்ன? ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாவதாக அமைவது அந்தாதிங்கிறது சரியான விடையாகும். யாப்பிலக்கணத்தின் உறுப்புகளில் ஒன்றாகிய தலை எத்தனை வகைப்படும்? யாப்பிலக்கணத்தின் உறுப்புகளில் ஒன்றாகிய தலை 6 ஆப்பிலக்கணங்கள் இருக்குன்னு நமக்கு தெரியும். அதுல தலை எத்தனை வகைப்படும்? ஆன்சர் கரெக்ட் தான். தலை 7 வகைப்படுங்கிறது சரியான விடை. செல்வத்து பயனே ஈதல் துய்ப்போம் எனின தப்புன பலவே என்று உரைக்கும் நூல் எந்த நூல்? செல்வத்து பயனே ஈதல், இது நம்ம அடிக்கடி பார்த்ததுனால கண்டிப்பா ஞாபகம் வரும். புறநானூறுங்கிறது சரியான விடையாகும். அறநூல்கள் பலவும் எந்த ஓசையில் இயற்றப்பட்டுள்ளது? அதே மாதிரி அறநூல்கள் சங்க இலக்கியங்கள் எந்த ஓசையில் இயற்றப்பட்டுள்ளதுங்கிறதெல்லாம் முக்கியமான கேள்வி. அறநூல்கள் பலவும் எந்த ஓசையில் இயற்றப்பட்டுள்ளது? செப்பல் ஓசைங்கிறது சரியான விடையாகும். கடையேழு வள்ளல்கள் ஒருவரான பாரியின் புதல்வியர் பாணர்களுக்கு புதுமையான உணவு அளித்த செய்தியை கூறும் நூல் எந்த நூல்? கடையேழு வள்ளல்களுள் ஒருவரான பாரியின் புதல்வியர் பாணர்களுக்கு புதுமையான உணவு அளித்த செய்தியை கூறும் நூல். ஆன்சர் கரெக்ட் தான். பழமொழி 400 ஆகும். சிறுகதை மன்னனின் இயற்பெயர் என்ன? சிறுகதை மன்னன் யாரு? அவரோட இயற்பெயர் என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். சிறுகதை மன்னன் இயற்பெயர் பார்த்தீங்கன்னா புதுமை பித்தனின் இயற்பெயர் சோ விருத்தாச்சலம் என்பதாகும். திருக்கருவை வெண்பா அந்தாதி என்ற நூலை எழுதியவர் யார்? திருக்கருவை வெண்பா அந்தாதி என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் கரெக்ட் தான். திருக்கருவை வெண்பா அந்தாதி என்ற நூலை எழுதியவர் பெயர் தெரியவில்லைங்கிறது சரியான விடை. திராவிட மகாஜன சங்கம் எனும் அமைப்பு எப்போது தொடங்கப்பட்டது? திராவிட மகாஜன சங்கம் எனும் அமைப்பு எப்போது தொடங்கப்பட்டது? அதாவது எந்த ஆண்டு? ஆன்சர் கரெக்ட் தான். திராவிட மகாஜன சங்கம் எனும் அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு 1892 ஆண்டாகும். அரசனால் தண்டிக்கப்பட்டவர்கள் சிறை வைக்கப்பட்டதாக திருநெல்வேலியில் கூறப்படும் இடம் எது? அந்த சிறை வைக்கப்பட்ட இடம், அந்த இடத்தின் பெயர் என்ன? அரசனால் தண்டிக்கப்பட்டவர்கள் சிறை வைக்கப்பட்டதாக திருநெல்வேலியில் கூறப்படும் இடம் காவற்புரை தெரு அப்படிங்கிறது சரியான விடை. காசை விரும்பி கலங்கி நின்று உண்பாத ஆசை விரும்பாது அலைந்தேன் பராபரமே என்று பாடியவர் யார்? காசை விரும்பி கலங்கி நின்று உண்பாத ஆசை விரும்பாது அலைந்தேன் பராபரமே என்று பாடியவர். ஆன்சர் கரெக்ட் தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு ஆவார். பொதியிலாயினும் இமயமாயினும் 17 அறியா பழங்குடி இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் எது? பொதியிலு ஆயினும் இமயமாயினும் இயமமாயினும் 17 அறியா பழங்குடி. ஆன்சர் கரெக்ட் தான். பொதியிலாயினும் இமயம் தான் வரணும். இமயமாயினும் 17 அறியா பழங்குடி இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம்ங்கிறது சரியான விடை. ஆண்மையின் கூர்மை என்ன? ஆப்ஷன் பாருங்க. ஆண்மையின் கூர்மை என்பது என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். ஆண்மையின் கூர்மை என்பது பகைவருக்கு உதவுதல் என்பது சரியான விடை. ஒன்றாகும் ஒன்றிலோ இல் என்ற பழமொழியின் பொருள் என்ன? ஒன்றாகும் ஒன்றிலோ இல், இதனுடைய பொருள் என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். ஒன்றாகும் ஒன்றிலோ இல் என்ற பழமொழியின் பொருள் பார்த்தீங்கன்னா ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை என்பதாகும். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற தொடர் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? ஆன்சர் கரெக்ட் தான். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற தொடர் இடம்பெற்ற நூல் திருமந்திரம்ங்கிறது சரியான விடை. பின் வருவனவற்றுள் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் என்ன? முதநிலை திரிந்த தொழிற்பெயர். ஆன்சர் கரெக்ட் தான். இப்போ சுடுன்னா சூடு, உருன்னா ஊரு, கெடுன்னா கேடு, இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். இதற்கு ஆப்ஷன் ஏ சரியான விடை. எத்தனை அணாக்கள் கொண்டது 1 ரூபாய் ஆகும்? அந்த காலத்துல அணாக்கள்னு தான். எத்தனை அணாக்கள் கொண்டது 1 ரூபாய் ஆகும்? ஆன்சர் கரெக்ட் தான். எத்தனை அணாக்கள்னு பார்த்தீங்கன்னா 16 அணாக்கள் கொண்டது 1 ரூபாய் ஆகும்.
சங்கத்தமிழ் காட்சிக்கூட நுழைவு வாயில் எந்த புராண காட்சி புடைப்புச் சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ளது? சங்கத்தமிழ் காட்சிக்கூட நுழைவு வாயில்ல எந்த புராண காட்சி புடைப்பு சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் கரெக்ட் தான், திருவிளையாடற் புராணம்ங்கிறது சரியான விடை. கேட்டினும் உண்டுவோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல் இக்குறட்பாவில் கிளைஞர் என்ற சொல்லின் பொருள் என்ன? கிளைஞர் என்ற சொல்லின் பொருள் ஆன்சர் கரெக்ட் தான், என்னன்னு பாத்தீங்கன்னா நண்பர் அப்படிங்கிறது சரியான விடை. கன்னிமாரா நூலகத்தின் எந்த தளத்தில் மறைமலை அடிகள் நூலகம் உள்ளது? கன்னிமாரா நூலகத்தின் எந்த தளத்தில் மறைமலை அடிகள் நூலகம் உள்ளது? ஆன்சர் கரெக்ட் தான், அது எந்த தளம்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் தளத்துல தான் கன்னிமாரா நூலகத்தில் மறைமலை அடிகள் நூலகம் உள்ளது. திருமந்திரம் எத்தனை பாடல்களை கொண்டது? அதற்கு தான் இதற்கு ஒரு பெயரே சொல்லுவோம். ஆன்சர் கரெக்ட் தான், திருமந்திரம் பார்த்தீங்கன்னா 3000 பாடல்களை கொண்டது. அதனால தான் இது தமிழ் 3000 என்று போற்றப்படுகிறது. மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் எதன் மீது பொறித்து பாதுகாத்தனர்? மன்னர்களின் ஆணை அரசு ஆவணங்களை ஒன்றின் மீது பொறித்து பாதுகாத்தனர், அது என்ன? ஆன்சர் கரெக்ட் தான், அது பார்த்தீங்கன்னா செப்பேடுல தான் ஆணை மற்றும் அரசு ஆவணங்கள் பொறித்து பாதுகாத்து வந்தனர். வாய்ப்பவளம் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன? வாய்ப்பவளம். ஆன்சர் கரெக்ட் தான், இதே பவளவாய்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஓமை தொகை. வாய்ப்பவளம்னா அது உருவகம் ஆகும். கருத்துப்பட ஓவியத்தை எந்த இதழில் பாரதி அறிமுகப்படுத்தினார்? கருத்துப்பட ஓவியத்தை எந்த இதழில் பாரதி அறிமுகப்படுத்தினார்? ஆன்சர் கரெக்ட் தான், இதெல்லாம் நம்ம மறக்க மாட்டோம். இந்தியா இதழில் தான் பாரதியார் அவர்கள் கருத்துப்பட ஓவியத்தை அறிமுகப்படுத்தினார். சிற்றிலக்கியங்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? இது பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் அடிக்கடி கேட்கப்படக்கூடிய டிஎன்பிஎஸ்சி கேள்வியில் இதுவும் ஒன்று. ஆன்சர் கரெக்ட் தான், சிற்றிலக்கியங்கள் மொத்தம் 96ங்கிறத எப்பவும் மறந்துடாதீங்க. யாருடைய கவிதைகளில் சமுதாய சிக்கல்கள் எள்ளல் சுவையோடு வெளிப்படும்? அது யாருடைய கவிதைகள்? யாருடைய கவிதைகளில் சமுதாய சிக்கல்கள் எள்ளல் சுவையோடு வெளிப்படும்? ஆன்சர் கரெக்ட் தான், யாருன்னு பார்த்தீங்கன்னா தேனரசன்கிறது சரியான விடை. செயங்கொண்டாரை பரணிக்கோர் செயங்கொண்டார் என்று புகழ்ந்தவர் யார்? ஜெயங்கொண்டாரை பரணிக்கோர் செயங்கொண்டார் என்று புகழ்ந்தவர் யார்? இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. ஆன்சர் கரெக்ட் தான், பலபட்டடை சொக்கநாதர் என்பது சரியான விடை. அரசன் என்பதை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி என்ன? அரசன். ஆன்சர் கரெக்ட் தான், அரசன் என்பதை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி பார்த்தீங்கன்னா கோ என்பது ஆகும். மீராவின் நூல்களில் பொருந்தாதது என்ன? மீராவின் நூல்களில் பொருந்தாதது எது? ஆன்சர் கரெக்ட் தான், மீராவின் நூல்களில் பொருந்தாதது அன்னம் விடு தூதுங்கிறது பொருந்தாத ஒன்றாகும். சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூல் எந்த நூல்? சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூல் எது? ஆன்சர் கரெக்ட் தான், அது எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா நாலடியார் ஆகும். செயங்கொண்டார் எந்த ஊரினை சார்ந்தவர்? அவர் பிறந்த ஊர் என்ன? செயங்கொண்டார் பிறந்த ஊர் எது? ஆன்சர் கரெக்ட் தான், செயங்கொண்டார் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா தீபங்குடிங்கிறது சரியான விடையாகும். வெள்ளத்தால் அழியாது வெந்தனலால் வேகாது வேந்தராலும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எந்த நூல்? வெள்ளத்தால் அழியாது வெந்தனலால் வேகாது வேந்தராலும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் ஆன்சர் கரெக்ட் தான், தனிப்பாடல் திரட்டாகும். பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்னும் நூலின் பதிப்பாசிரியர் யார்? பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்ற நூலின் பதிப்பாசிரியர் யார்? ஆன்சர் கரெக்ட் தான், பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்னும் நூலின் பதிப்பாசிரியர் ஆ கௌரன்கிறது சரியான விடை. வி முனுசாமியின் புகழ்பெற்ற நூல் எது? திருக்குறளார் என போற்றப்படுபவர் வி முனுசாமி, அவருடைய புகழ்பெற்ற நூல் எது? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன் பாருங்க, ஆன்சர் கரெக்ட் தான், உலக பொதுமுறை திருக்குறள் உரை விளக்கம் என்பதுதான் முனுசாமி அவர்களின் புகழ்பெற்ற நூலாகும். கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் எழுதாத நூல் எது? கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் எழுதாத நூல் எது? ஆன்சர் கரெக்ட் தான், இதுல பாத்தீங்கன்னா பாலை குடிக்கும் பூனை என்பது
அவர் எழுதாத நூலாகும். பூம்புகார் துறைமுகத்தில் இருந்து கப்பல்களின் மூலம் பொருள்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என்பதை கூறும் நூல் எது? பூம்புகார் துறைமுகத்தில் இருந்து கப்பல்களின் மூலம் பொருள்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என்பதை கூறும் நூல். ஆன்சர் கரெக்ட் தான், பட்டினப்பாலைங்கிறது சரியான விடை. இட்ட வித்து எஞ்சாமை நாறுக நாரர என்ற வரியில் வித்து என்ற சொல்லின் பொருள் என்ன? இட்ட வித்து எஞ்சாமை நாறுக நாரர என்ற சொல்லின் பொருள் வித்துன்னா அது பார்த்தீங்கன்னா விதையை குறிக்கும். பட்டினப்பாலை நூலின் ஆசிரியர் யார்? பட்டினப்பாலை நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் கரெக்ட் தான், பட்டினப்பாலை நூலின் ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் ஆவார். யானர் தகா அவன் அகன்றலை நாடே என்ற வரியில் குறிப்பிடப்படும் யானர் என்ற சொல்லின் பொருள் என்ன? யானர் தகா அவன் அகன்றலை நாடேங்கிறதுல யானர் என்ற சொல்லின் பொருள் ஆன்சர் கரெக்ட் தான், புது வருவாய் என்பது சரியான விடையாகும். முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை குறிப்பிடும் நூல் எந்த நூல்? முன்னீர் வழக்கம், இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. ஆன்சர் கரெக்ட் தான், தொல்காப்பியம்ங்கிறது சரியான விடையாகும். குடமுழா என்பது எத்தனை முகங்களை உடைய ஒரு இசைக்கருவி? குடமுழாவில் எத்தனை முகங்கள் இருக்கும்? ஆன்சர் கரெக்ட் தான், குடமுழா என்பது 5 முகங்களை உடைய ஒரு இசைக்கருவியாகும். எந்த நிகண்டு நூலில் பல வகையான கப்பலின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன? அந்த நிகண்டு நூல் எது? ஆன்சர் கரெக்ட் தான், எந்த நிகண்டு நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேந்தன் திவாகரத்துல தான் பல வகையான கப்பலின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. வெண்ணிலவு என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன? வெண்ணிலவு என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன? ஆன்சர் கரெக்ட் தான், வெண்ணிலவு என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு பண்பு தொகையாகும். ஜூல்ஸ் வெர்ன் எந்த நாட்டை சார்ந்தவர்? ஜூல்ஸ் வெர்ன் எந்த நாட்டை சார்ந்தவர்? ஆன்சர் கரெக்ட் தான், ஜூல்ஸ் வெர்ன் சார்ந்த நாடு பிரான்ஸ் ஆகும். மன்னமை முழவு என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? மன்னமை முழவு என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் கரெக்ட் தான், மன்னமை முழவு என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் பொருணராற்றுப்படைங்கிறது சரியான விடையாகும். எந்த காலகட்டத்தில் மதுரையில் 23 தொழிலாளர் சங்கங்களின் தலைவராக தேவர் திகழ்ந்தார்? 23 தொழிலாளர் சங்கத்துக்கு தலைவராக தேவர் திகழ்ந்த ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்ட் தான், அது எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1938ஆம் ஆண்டாகும். களை உனக்கிழந்து முழவு மருள் பெரும்பலம் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? களை உனக்கிழந்த முழவு மருள் பெரும்பலம் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் கரெக்ட் தான், எதுன்னு பார்த்தீங்கன்னா புறநானூறுங்கிறது சரியான விடையாகும். பரிவாதினி என்னும் வீணை யாருடைய காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது? பரிவாதினி இது ஒரு வீணையின் பெயர், இது யார் காலத்தில் இருந்தது? ஆன்சர் கரெக்ட் தான், பரிவாதினி என்னும் வீணை பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. தவறானதை தேறுக, இதுல எது ஒன்று தவறானது? நம்ம இடகரடக்கல் மங்களம் குழு குறியெல்லாம் பார்த்துருப்போம். ஆன்சர் கரெக்ட் தான், இதுல தவறான ஒன்று செத்தார் இறந்தாருங்கிறது தவறான ஒன்றாகும். சேக்கிழார் பெரிய புராணத்தை எந்த நூலை அடிப்படையாக கொண்டு எழுதினார்? சேக்கிழார் பெரிய புராணத்தை எந்த நூலை அடிப்படையாக கொண்டு எழுதினார்? ஆன்சர் கரெக்ட் தான், அது எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா திருத்தொண்டர் தொகையாகும். எனக்கு பிடித்த நூல்களுடன் வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைத்தாலும் மகிழ்ச்சி அடைவேன் என்று கூறியவர் யார்? எனக்கு பிடித்த நூல்களுடன் வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைத்தாலும் மகிழ்ச்சி அடைவேன் என்று கூறியவர் ஜவஹர்லால் நேரு ஆவார். ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள் எனும் நூலை எழுதியவர் யார்? ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் என்ற நூலை எழுதியவர் ஆன்சர் கரெக்ட் தான், பீசா குப்புசாமி அவர்கள். சொல்லின் செல்வர் என்று போற்றப்படுபவர் யார்? இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. சொல்லின் செல்வர், ஆன்சர் கரெக்ட் தான், சொல்லின் செல்வர் என்று போற்றப்படுபவர் ராபி சேதுப்பிள்ளை ஆவார்.
நீதிநெறி விளக்கம் எனும் நூலில் உள்ள வெண்பாக்களின் எண்ணிக்கை கடவுள் வாழ்த்து உட்பட எவ்வளவு வெண்பாக்கள் உள்ளன நீதிநெறி விளக்கத்தில்? ஆன்சர் கரெக்ட் தான். கடவுள் வாழ்த்து உட்பட நீதிநெறி விளக்கத்தில் உள்ள வெண்பாக்களின் எண்ணிக்கை 102 ஆகும். இயற்கை இறையுறையுள் என்று குறிப்பிடப்படும் நூல் எந்த நூல்? இயற்கை இறையுறையுள் என்று குறிப்பிடப்படும் நூல். ஆன்சர் கரெக்ட் தான். இயற்கை இறையுறையுள் என்று குறிப்பிடப்படும் நூல் தேவார திருவாசக திருவாய் மொழிகள் ஆகும். பொருள் கூறுக. துஷ்டிகேட்டல் இதனுடைய பொருள் என்ன? துஷ்டிகேட்டல் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். துஷ்டிகேட்டல்னா துக்கம் விசாரித்தல்ங்கிறது சரியான விடை. சுஜாதா அவரோட இயற்பெயர் என்ன? சுஜாதா அவர்களின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். சுஜாதா அவர்களின் இயற்பெயர் ரங்கராஜன் என்பதாகும். கல்வி அறிவு தொடர்பான மூளையின் பகுதி எது? கல்வி சம்பந்தப்பட்ட மூளையின் பகுதி எந்த பகுதி? ஆன்சர் கரெக்ட் தான். கல்வி அறிவு தொடர்பான மூளையின் பகுதி பார்த்தீங்கன்னா இடது மூளைங்கிறது சரியான விடை. சுரதாவின் நூல்களில் பொருந்தாதது தேர்ந்தெடு. சுரதாவின் நூல்களில் பொருந்தாத ஒன்று எது? இதெல்லாம் நம்ம பார்த்தவனே கண்டுபிடிச்சிருவோம். இருண்ட வீடு பாரதிதாசனால் இயற்றப்பட்டது. பள்ளத்தாக்கு என்ற சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல் என்ன? பள்ளத்தாக்கு என்ற சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல் ஆன்சர் கரெக்ட் தான். வேலிங்கிறது சரியான விடையாகும். ராஜமார்த்தாண்டன் நடத்திய சிற்றிதழ் அதனுடைய பெயர் என்ன? ராஜமார்த்தாண்டன் நடத்திய சிற்றிதழின் பெயர் என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். ராஜமார்த்தாண்டன் அவர்கள் நடத்திய சிற்றிதழின் பெயர் கொல்லிப்பாவைங்கிறது சரியான விடையாகும். பாவலர் மணி என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன்ல பாருங்க. பாவலர் மணி என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் கரெக்ட் தான். பாவலர் மணி என்று அழைக்கப்படுபவர் வாணிதாசன் ஆவார். ஓயாது ஒளி செய்யும் ஒளிக்குறிப்பை காட்டி நிற்கும் ஓரெழுத்து ஒரு மொழி என்ன? ஓயாது ஒளி செய்யும் ஒளிக்குறிப்பை காட்டி நிற்கும் ஓரெழுத்து ஒரு மொழி. ஆன்சர் கரெக்ட் தான். ஈங்கிறது சரியான விடையாகும். யாருடைய செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும்? அது யாருடைய செல்வம்? ஆன்சர் கரெக்ட் தான். பொறாமை உள்ளவன் செல்வம் தான் சான்றோர்களால் ஆராயப்படும். குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே வானம் தானாக உருவானது என்ற புதுக்கவிதையின் ஆசிரியர் யார்? குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே வானம் தானாக உருவானது என்ற புதுக்கவிதையின் ஆசிரியர். ஆன்சர் கரெக்ட் தான். கலாப்பிரியா அவர்கள். காந்திய கவிஞர் என்று போற்றப்படுபவர் அழைக்கப்படுபவர் யார்? காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர். ஆன்சர் கரெக்ட் தான். நாமக்கல் கவிஞர் தான் காந்திய கவிஞர் என்று போற்றப்படுகிறார். நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர் யார்? நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர் யார்? ஆன்சர் கரெக்ட் தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை நாராயண கவி ஆவார். கடைசி கேள்வி. எங்கள் தமிழ் என்னும் பாடல் எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டது? எங்கள் தமிழ் என்னும் பாடல் எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டது? ஆன்சர் கரெக்ட் தான். எங்கள் தமிழ் என்னும் பாடல் பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்ற நூலில் இருந்து எடுக்கப்பட்டது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைவ் எல்லாம் சூப்பராக அட்டன் பண்ணிட்டு வரீங்க. இதே மாதிரி நீங்கள் படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிட்டே வாங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஆல்.